Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பொங்கலுக்கு ஸ்பெஷலான பால் பொங்கல் பண்ண போறோம். பால்ல வந்து நம்ம வெல்லம் சேர்த்து பால் சக்கரை பொங்கல் பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ வந்து நான் பொங்கல் வந்து இந்த மாதிரி பாத்திரத்துல தான் பண்ண போறேன். நீங்க குக்கர்ல இல்லனா பானையில கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் பொங்கல் பண்ணதுனால நான் 4 கப் பால் எடுத்துக்கேன். 4 கப் காய்ச்சின பால். இப்போ 4 கப் பாலுக்கு வந்து நான் அரை கப் வந்து பச்சரிசியும் நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பும் நான் எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நம்ம ஊற வச்சா நமக்கு பொங்கல் வந்து நல்லா மசிச்சு நான் சீக்கிரமா குக் ஆயிடும். இப்போ இந்த பால் வந்து நமக்கு நல்லா பாயில் ஆகுற டைம்ல நம்ம இந்த அரிசி ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு பால் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. பால் வந்து நமக்கு பொங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொங்கல் படத்துக்கு நல்லா வந்து வேக வைக்கலாம். இந்த அரை கப் அரிசிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 4 கப் பாலும் 1 கப் தண்ணியும் எடுத்துக்கலாம். அப்போதான் நம்மளுக்கு பொங்கல் தள்ளன்னு வரும். ஏன்னா ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ வந்து இது வேகத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக்காடு விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து அரிசியும் பருப்பும் நல்லா வந்து பொங்கல் படத்துக்கு நல்லா குழஞ்சி வந்ததுக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தலை வரணும். ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் செய்யும் போது வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாத்திரம் வந்து ரொம்ப டின்னாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்காக 2-3 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நமக்கு அடி பிடிச்சா பொங்கலோட டேஸ்ட் வந்து மாறிடும். இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம அரை கப் அரிசிக்கு அரை கப் வெல்லம் எடுத்துக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வெல்லத்தை வந்து நல்லா கொஞ்சம் இடித்து நான் இந்த கப்பில் போட்டு வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட்டுக்காக. அரை கப்பு வெல்லம். இந்த அரை கப்பு வெல்லத்தோட அரை கப் அளவு தண்ணி கரெக்டாக சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம். ஏன்னா அடியில் வந்து டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக தான் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இது சின்னதாக இருக்கிறது வந்து நம்ம சூட்லேயே வந்து நம்மளுக்கு கரைஞ்சிடும். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வெள்ளத்தை கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப திக்காகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பொங்கலில் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா கசப்பு தன்மை வந்துடும். அதுக்காக லைட்டாக கரைஞ்சதுக்கு அப்புறமாவே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் பொங்கல் வந்து எந்த அளவுக்கு நமக்கு நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இந்த படத்தில் இருக்கும் போது தான் நம்ம வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணணும். நான் வந்து 4 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணியும் அதுக்கப்புறமா சேர்த்து கூட நம்மளுக்கு நல்லா கெட்டி படமாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது நான் வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுதுங்க. ஏன்னா நம்ம பாலும் வெல்லமும் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கிறதால திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்காக நல்ல ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டிப்படம் ஆனவுடனே நம்ம நெய்யில் வந்து திராட்சை முந்திரி பொரிச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். இது அரை கப்பு அரிசிக்கு வந்து அரை கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சுகரு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேன் வந்து நமக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ நம்மளுக்கு நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம ஏலக்காய் 2 ஏலக்காய் முந்திரி திராட்சை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பொங்கலில் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த வெல்லத்தையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடிபாகத்தில் போய் வெல்லம் வந்து கெட்டிப்படமாக ஆகி தங்கிடுச்சுன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நான் 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன், இடித்து வச்சுருக்கேன்.
முந்திரி, உடைச்ச முந்திரி கொஞ்சம், காஞ்ச திராட்சை கொஞ்சம். இப்போ இந்த முந்திரி திராட்சையை கூட நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து கலர் மாறக்கூடாது உங்களுக்கு. திராட்சை பாருங்க நம்மளுக்கு நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொங்கலில் இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான பால் பொங்கல், பால் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எம்மியாக. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு சுவையான பால் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி சமையல் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.